அன்பு நண்பர்களே, பக்திக்கு இலக்கணம் என்றால் அது அனுமன்தான். ராமரின் ஒவ்வொரு நொடியையும் நினைத்து வாழும் அனுமனுக்கு ஒரு முறை ஒரு பெரிய சவால் ஏற்பட்டது. எதிரியை வீழ்த்த அவர் ஒரு விசித்திரமான ரூபத்தை எடுக்க வேண்டியிருந்தது. ராமரின் மீது கொண்ட அளவற்ற பக்தி காரணமாக அனுமன் எடுத்த அந்த ரூபம் என்ன? ஏன் அந்த ரூபத்தை எடுத்தார்? வாருங்கள், இந்த சுவாரஸ்யமான கதையை விரிவாகப் பார்ப்போம். ராவணனுடன் நடந்த போரில் ராவணனின் தம்பியான அகிராவணன் ஒரு தந்திரம் செய்தான். ராமரையும் லக்ஷ்மணரையும் உறங்க வைத்து பாதாள லோகத்திற்கு கடத்தி சென்று விட்டான். அவர்களை பாதுகாக்க லக்ஷ்மணரே வரைந்த கோட்டிற்குள்ளிருந்தும் அகிராவணன் அவர்களை கடத்தி சென்றது எப்படி என்று அனுமனுக்கு புரியவில்லை. கோட்டை தாண்டி வர முடியாத அசுரன் விபீஷணனின் ரூபத்தில் வந்து ராமரையும் லக்ஷ்மணரையும் கடத்தி சென்றான். இதை அறிந்த அனுமன் பாதாள லோகத்திற்கு அவர்களை தேடிச் சென்றார். அங்கே அகிராவணன் அவர்களை காளி தேவிக்கு பலி கொடுக்க தயாராக இருந்தான். அகிராவணனின் தந்திரத்தை முறியடிக்க, அவனது உயிரை முடிவுக்கு கொண்டுவர ஒரே ஒரு வழியிருந்தது. அகிராவணனின் 5 திசைகளிலும் ஒளிரும் 5 தீபங்களை ஒரே நேரத்தில் அணைக்க வேண்டும். ஆனால் இது எப்படி சாத்தியம்? அகிராவணனின் பலத்திற்கு நிகரான ஒரு சக்தி தேவை. அப்போதுதான் ராமர் மீது கொண்ட பக்தி காரணமாக அனுமன் அந்த விசித்திரமான ரூபத்தை எடுத்தார். அவர் 5 முகங்கள் கொண்ட பஞ்சமுக ஆஞ்சநேயராக மாறினார். ஆம், கிழக்கு முகமாக அனுமன், மேற்கு முகமாக கருடன், வடக்கு முகமாக வராகம், தெற்கு முகமாக நரசிம்மர் மற்றும் மேல்முகமாக ஹயக்ரீவர் என 5 அவதாரங்களின் சக்தியை தன்னுள்ளே கொண்டு அந்த ரூபத்தை எடுத்தார். இந்த 5 அவதாரங்களின் முகங்களுடன் ஒரே நேரத்தில் 5 தீபங்களையும் அணைத்து அகிராவணரை அழித்தார். இப்படி அனுமன் எடுத்த பஞ்சமுக ரூபம் ராமபக்தியின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியது. ஒரு அசுரனின் தந்திரத்தை முறியடிக்க அனுமன் இந்த 5 முக ரூபத்தை எடுக்க வேண்டியிருந்தது. பக்தியின் உச்சத்தை காட்டிய அனுமனின் இந்த செயல் இன்றும் நமக்கு ஒரு பெரிய பாடம். அனுமனின் பக்திக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுமா? அசுரனை அழித்தபின் அவர் ராமரிடம் என்ன வரம் கேட்டார்? அடுத்த வீடியோவில் இந்த சுவாரஸ்யமான கேள்விக்கு விடை காண்போம். காத்திருங்கள்.